அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல் பகுதியில் அலெக்சாண்டரின் முற்பகுதியை சொன்னேன். அதை என் நண்பன் லியோ, எம்ஏ கூட படித்த என் நண்பன் லியோவுக்கு அர்ப்பணித்தேன். 2வது பகுதியை என்னுடைய மாணவர் முத்துவேல் குமணன் திருப்பரங்குன்றத்துலேருந்து வராரு. ரொம்ப என்னுடைய ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த 2வதுல என்னென்னா, அலெக்சாண்டர் படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒன் ஹூ ரீட் த ஹிஸ்ட்ரி வில் கிரியேட் த ஹிஸ்ட்ரி, those who read the history will create the history. யார் ஒருவன் வரலாற்றை படிக்கிறானோ அவன் வரலாற்றை படைப்பான் அப்படின்னு போட்டிருக்கோம். அலெக்சாண்டர் உலக வரலாற்றை ரொம்ப அழகாக படித்தார். அவர் குரு யாருன்னா நம்முடைய அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, அலெக்சாண்டர் நாடுகள் எல்லாம் உனக்கு சொந்தம், அந்த நாட்டில் உள்ள ஏடுகள் எல்லாம் எனக்கு சொந்தம், நாட்டை கைப்பற்றணும்னு அங்கே உள்ள புத்தகங்களை பூரா எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துடணும் அப்படின்றாரு. ஏன்னா அவர் மிகப்பெரிய அறிவாளி. அலெக்சாண்டர் சொல்கிறாரு, நான் என் வளர்ப்புக்கும் என் பிறப்புக்கும் என் தந்தைக்கு என் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னை மிகச்சிறந்த அறிவாளி ஆக்கியதற்கு என்னுடைய குரு அரிஸ்டாட்டிலுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன்ன்றார். அருமையான வார்த்தை, குருவை என்னைக்கு மறக்காத வார்த்தை. அந்த அலெக்சாண்டர் தன்னுடைய 20 வயசில் அந்த மாசிடோனியாவோட மன்னராக வராரு. மன்னராக வந்து சுற்றில உள்ள சின்ன சின்ன ஊர்களெல்லாம் அடித்து ஃபுல்லாக எல்லாரையும் துவம்சம் பண்ணி ஜெயிச்சுட்டு, அடுத்து அந்த தன் வெற்றி பெற்ற நகர்களை பூரா தன்னுடைய நண்பர் ஒருத்தன்ட்ட மன்னனாக கொடுத்துட்டு 20,000 படை வீரர்களோடு கிளம்புறாரு, எங்கள் உலகத்தை போய் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆனால் யூரோப் வழியை போல் ஏசியா வழியை போகிறாரு. அவர் முதல்ல வெற்றி பெற்ற நாடு துருக்கினா உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவிலே ஒரு ப்ராப்ளமேட்டிக் கண்ட்ரினா துருக்கி. அந்த துருக்கியோட பின்னால் வந்து ஒரு தலைவன் தான் கமல் அக்தாதுர்க், முஸ்தாபா கமால் பாட்சா. பலமான ஒரு மண்ணை, அருமையான மண்ணை. அந்த ஊரை வந்து புதுப்பிச்சார் துருக்கியை. அந்த துருக்கியை வந்து அலெக்சாண்டர் வந்து கைப்பற்றிட்டு அடுத்து எகிப்துக்குள்ளே போகிறாரு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அப்படியே நைல் நதி பாயும் அருமையான ஊர் எகிப்து. நைல் நதி பாயும் அதிகமாக அருமையான ஊர். அந்த நைல் நதியில் உள்ள அந்த பாசனத்தை வந்து விவசாயம் பண்ணி, தண்ணீரை அருமையாக விவசாயம் பண்ணி அந்த மக்கள் வந்து சுபிச்சமாக இருக்காங்க. இந்த ஊரில் தான் அந்த பிரமிடுகள், உங்களுக்கு அந்த காலத்தில் தெரியும், இறந்த மண்ணை புதைச்சிட்டு ஒரு பிரமிடை எழுப்புறது. அந்த பிரமிடுக்குள்ளேயே மண்ணை மீறியோடு வந்துடுவான்னு சொல்லிட்டு நகை பணம் எல்லாம் வச்சுட்டு அவனுக்கு வேலையாள் வேணும்னு சொல்லி வேலையாளர்களையும் தூக்கி உள்ளுக்குள்ளேயே புதைச்சிடுறது. ஒரு வித்தியாசமான பழக்கம் அவங்களுக்கு. சரி, இந்த பிரமிடு இந்த எகிப்துலேருந்து இப்போ வெளியே வருவோம். எகிப்தை கைப்பற்றிட்டாரு. இந்த எகிப்தை கைப்பற்றிட்டு அதுக்கு அடுத்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பெர்சியா மீது போர் எடுக்கிறார். பெர்சியான்னா அவங்களுக்கு தெரியும், இன்றைய ஈரான், அன்றைய பெர்சியா, பாரசீகம். இந்த பாரசீகத்துலேருந்து தான் நான் சொன்னேன்ல, அந்த பாரசீகர்கள் வெளியே வந்து இந்தியாவுக்குள்ளே உள்ள நுழைஞ்சது. அந்த டாடா குடும்பம் வந்து அந்த டாடா குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தான் சாம் மேனக்ஸா. அவர் தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் 1971 இந்தியா பாகிஸ்தான் நடந்தப்ப சாம் மேனக்ஸா தான் இந்தியாவோட ஃபீல்டு மார்ஷல். அவர் தான் 1,00,000 பாகிஸ்தான் துருப்புகளை துப்பாக்கியோட சரணடைய வச்சவர். அவர் வந்து பார்சி இனத்தை சேர்ந்தவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீல்டு மார்ஷல் சாம் மேனக்ஸா. அவர் வந்து எங்கள் காலேஜுக்கு வந்திருந்தார். என்னுடைய இயக்குனர் கேப்டன் ராஜா என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ நான் பாடி பில்டர் என்னை அறிமுகப்படுத்தினப்ப நான் ஒரு பாக்ஸர்னு சொல்லி என் நெஞ்சில் ஓங்கி ஒரு குத்தினார். அந்த ஃபோட்டோ இருக்குது. என்னுடைய ப்ரொஃபஸர் திரு ரெங்கசாமி சார் அந்த ஃபோட்டோவை எடுத்து எனக்கு ஃப்ரேம் பண்ணி இன்றைக்கி எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அது எங்கள் வீட்டில் இருக்குது. இந்த சாம் மேனக்ஸா தான், ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஸா தான் 2ஆம் பாகிஸ்தான் வேரில் வந்து பாகிஸ்தானை மண்ணை வச்சவர். அவர் அந்த பார்சி குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் ஈரான்லேருந்து வந்தவங்க. இப்போ இந்த ஈரான் நாட்டை வந்து டேரியஸ்ன்ற ஒரு மண்ணை ஆள்றான். 1,00,000 படையோடு இருக்கான். யாரை? அலெக்சாண்டரை ஜெயிக்கிறதுக்காக. அலெக்சாண்டர் அவனோட போய் மோதுறாரு. அலெக்சாண்டர்கிட்ட அப்போ இருந்த சோல்ஜர்ஸ் வந்து 50,000, அதில் பாதி தான் இருக்குது. ஆனால் அலெக்சாண்டர்கிட்ட ஒரு டெக்னிக் என்னன்னா, ஒரு ஊருக்குள்ளே சண்டை போட போகும்போது 4 பிரிவார், 5 பிரிப்பார் படையை. ஒன்று நேராக போகணும், ஒன்று சைடில் கூட்டி போகும், ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு, ஒன்று பேக்கில். ஒவ்வொரு சைட்லையும் இப்போ எந்த பக்கம் இருந்து வந்து நம்மளை தாக்குறாங்கன்னே தெரியாமல் கடைசியில் அந்த டேரியஸ் மன்னன் தோத்துறாரு. தோத்த டேரியஸ் மன்னன் அலெக்சாண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மறுபடியும் மன்னனானதாக ஒரு வரலாறு சொல்லுது. தோத்த டேரியஸ் மன்னன் அலெக்சாண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகும்போது அந்த ஊர் தளபதிகள்லாம் அவரை வந்து வெட்டி கொண்டுறாங்க. அதாவது அந்த ஊர் போர் வழக்கம் என்னென்னா, தோத்த மண்ணை எதிரி நாட்டு மன்னன்ட்ட போய் சரணடையக்கூடாது. அப்படி சரணடைய சூழ்நிலை வந்தால் அவன் சிறந்துடணும், இல்லைன்னா அவனை கொண்டுடணும்
அந்தபடி அவனை கொண்டுட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அலெக்சாண்டர்கிட்ட வந்து நாட்டை வாங்கி தன்னை மறுபடியும் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த டேரியஸோட மக தான் ரோக்ஸோயானா. அலெக்சாண்டருக்கு ஏற்கனவே பாரிசாடிஸ்னு ஒரு பொண்ணு, ஒரு மனைவி, ரோக்ஸோயானான்னு ஒரு பொண்ணு. இந்த ரோக்ஸோயானாவுக்கு தான் அலெக்சாண்டர் எய்கஸ்ன்னு ஒரு பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறமும் ஸ்டபீரான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதாவது ஒவ்வொரு ஊரையும் போய் ஜெயிக்கும் போது அந்த மன்னர்கள் வந்து நட்பு பாராட்டும் பொழுது, அடுத்து இனிமேல் என் கூட சண்டை போடாத, நான் உனக்கு நண்பேன், நீ எனக்கு நண்பேன் அப்படின்னு பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறது. அந்த மாதிரி அலெக்சாண்டர் இப்போ வந்து பெர்சியாவை ஜெயிச்சுட்டு அடுத்துட்டு மெசபடோமியா போகிறார். மெசபடோமியா நான் ஏற்கனவே சொன்னேன். மெசபடோமியான்றது த சிட்டி பிட்வீன் டூ. இப்பொழுது அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள் நுழைவதற்காக ஜீலம் நதிக்கரைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஜீலம் நதிக்கரை இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்குது. பொதுவாக பாருங்கள், இந்தியா வந்து ஒரு பெனின்சூலான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா 3 பக்கமும் கடல், ஒரு பக்கம் அரபிக்கடல், ஒரு பக்கம் இந்திய ஓசன், ஒரு பக்கம் வங்காள விரிகுடா கடல். இந்த மேலே வந்து நம்மளுக்கு இமயமலை. இந்த இமயமலையை ஒட்டி தான் இந்த ஜீலம் நதிக்கரை போகுது. இந்த ஜீல நதிக்கரைகளை உள்ள தாண்டி தான் ஊருக்குள்ளே வரணும். புருஷோத்தமன் 1,00,000 படையோடு நிற்கிறாரு. வரட்டும் அலெக்சாண்டர் பார்த்துக்குருவோம்னு. அலெக்சாண்டர் எப்படிடா ஊருக்குள்ளே நுழையிறதுன்னு பார்த்துட்டு, யாரும் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் அதிகாலை நேரத்தில் குதிரையில் போய் இந்த ஜீலம் ஓடுகின்ற நதி எந்த பக்கம் குறுகலாக ஓடுது, எந்த பக்கம் ரொம்ப அந்த கரைகள் வந்து கம்மியாக இருக்குது, குறுகலாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஆறு வந்து ஸ்லோவாக ஓடுதுன்னு பார்க்குறாரு. அந்த ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அழகாக வர்றாரு. வீரர்களை கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் அதிகாலையில் இறங்குறாரு. யாருக்குமே தெரியாது. அங்கே வந்து புருஷோத்தமனுடைய இந்திய படைகளை ஏமாத்துறதுக்காக இவருடைய படையிலே ஒரு பகுதியை வந்து மேலே வந்து அவங்க வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அப்போ இந்தியாவில் நினைக்கிறாங்க, அவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்கப்பா, நல்லா டான்ஸ் ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க போல், நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு குடிச்சிட்டு அப்படின்றாங்க. ஆனால் அவங்கள ஏமாத்துறதுக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு இவர் வந்து உள்ள நுழைகிறாரு. இந்திய புருஷோத்தமனுடைய படைகள், அலெக்சாண்டருடைய படைகள் இப்போதைக்கு வராது. அவர்கள் வந்து விழா கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, அந்த குறுகலான இடைவெளியில் எங்கே ஆறு குறுகலாக போகுதோ அந்த இடத்துல படகை வரிசையாக ஒவ்வொரு படகையாக நிறுத்தி அதை கட்டி அந்த படகு வழியை குதிரைகளை ஏற்றிடுறாரு. குதிரைகளை ஏற்றி வீரர்கள் நீச்சல் அடித்து போய் அந்த குதிரைகளை கரையில் ஏற்றி அப்படியே இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. வித்தியாசமான ஒரு என்ட்ரி. இந்திய மன்னர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் புருஷோத்தமனோட அலெக்சாண்டர் மோதுறாரு. அலெக்சாண்டர் மோதுனதுலேயே பயங்கரமான ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் இதுதான். மிக பயந்த ஒரு போர் அதுதான்னா, அந்த போரில் வந்து இந்திய யானைகள் களமிறங்குது. யானைப்படையை அவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. யானையவே அதிகமாக பார்த்தது கிடையாது. யானை படைகளை பார்த்ததும் பயந்துட்டாங்க. யானைகள் வந்து இவங்களை விரட்டி அடிக்குது. ஆனாலும் குழியை தோண்டி அந்த குழியில் கம்பு ஈட்டிகளை ஊண்டி அதை வந்து யானைகளை தோக்கடித்ததாகவும் வெற்றி பெற்றதாகவும் சொல்கிறாங்க. கடைசியில் அலெக்சாண்டர் பயங்கர தன்னுடைய போர் திறமையால் இந்தியாவை ஜெயிச்சுறாரு. புருஷோத்தமனை ஜெயிச்சுட்டு டென்ட்டில் உட்காந்துருக்காரு. புருஷோத்தமனை கூப்பிட்டு வராங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாரு. என்னை எப்பயும் போல் மன்னனாக நடத்துங்க அப்படின்றாரு. அதே போல் உங்களுக்கு மன்னனாக நடத்துகிற நீங்கள் நட்பு நாடாக இருங்க, உங்களுக்கு இப்போ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே ஒன்று நியமிச்சுட்டு போவேன்னு இங்கே நியமிக்கிறாரு. அப்படி புருஷோத்தமனுக்கு பின்னாடி வந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த செல்விகஸ் நிகேடர், சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் இருக்கார். அலெக்சாண்டர் திரும்பிட்டார். அலெக்சாண்டரோட சோல்ஜர்கள்லாம் இந்தியா மேலே படையெடுக்கணும்னு அவர் நினைக்கும்போது அவங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடப்படுது. வீட்டெல்லாம் பார்க்கணும், 10 வருஷம் ஆச்சு, குழந்தை குட்டிகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. திரும்ப அவங்க திரும்புகிறாங்க. திரும்பும்போது அது பாபிலோனில் வரும்போது அலெக்சாண்டர் வந்து அவருக்கு ஒரு விஷ காய்ச்சல் மாதிரி வந்துருச்சு. இந்த காய்ச்சல் வந்ததும் அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தண்ணி கலங்கின தண்ணியிலேருந்து யானை குதிரையெல்லாம் போன தண்ணியிலேருந்து அவருக்கு வந்து கலங்கின தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை குடித்த உடனே விஷம் அவருக்கு இப்போ இதாக விஷ காய்ச்சல் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்றில் பெண்களுடைய தவறான பழக்கத்தினால அலெக்சாண்டருக்கு வந்து இந்த வெனிரல் டிசீஸ் மாதிரி, எஸ்டிடி, செக்ஸுவல் டிரான்ஸ்ஃபரல் டிசீஸ், அதாவது பால்வினை நோய் மாதிரி, எய்ட்ஸ், இந்த காலத்தில் எய்ட்ஸ் மாதிரி அன்றைக்கி அது வந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனால் எதுன்னு உண்மை தெரியல. ஆனால் அலெக்சாண்டர் வந்து இறக்கும் தருவாயில் ஆகிட்டார். இனி தன்னனை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே தன்னை உருக்களிச்சு படுத்திருக்காரு. அப்படியே சாய்வா கட்டில் மெத்தையில் படுத்திருக்காரு. ஒரு கையை இடுப்பில் ஊண்டிட்டு 10,000 சோல்ஜர்ஸும் வந்து அவரை சல்யூட் அடிக்கிறாங்க. அது ஒரு கண்களில்
காண கண்கொள்ளாத காட்சின்றாங்க வரலாற்றில். இறக்கும்போது ஒவ்வொருத்தரும் இறக்கும்போதும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முடிவு ஏற்படுது. அலெக்சாண்டருக்கு வந்து அது அருமையான முடிவு. அவர் வந்து 1900 அவர் வந்து கிமு 326 356 பிறந்தவர். அதாவது கிமுல இருந்து வராரு. கிமுனா கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி மேலேருந்து வரும். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் வரும், மேலேருந்து கீழே வரும். நம்மளுக்கு இப்போ அசெண்டிங் ஆர்டரில் போகும், இப்போ இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வரும். 356 பிறந்தவர் 326 இறக்குறாரு, பாபிலோனில் இறக்குறாரு. இறந்த உடனே அதாவது மக்கள் வந்து பலவிதமாக சொல்கிறாங்க. அதாவது இறந்த உடனே என்னுடைய சவக்கட பெட்டியை வந்து மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணும். காரணம் வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பிறப்பான் இறப்பான், அவன் மன்னனானாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் எந்த மருத்துவராலையும் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு. ரெண்டாவது, அவங்க அலெக்சாண்டர் கைப்பற்றின அந்த செல்வம், இதுக்கு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியங்கள் எல்லாம் என் பெட்டி மேலே போட்டிருக்க, அவன் கொண்டு வந்ததெல்லாம் எதுவுமே அவனுக்கு பயன்படலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது, மூணாவது வந்து என்னென்னா, என் கையை ரெண்டையும் வெளியே வைங்க, 2 கையை வெளியே வெறுங்கையை வைங்க. அதாவது இந்த அலெக்சாண்டர் பிறக்கும்போது வெறுங்கையோடு வந்தான், இறக்கும்போது வெறுங்கையோடு இருந்தான். இதுதான் உலகத்துக்கு அவன் சொல்கிற ஒரே ஒரு பதில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கிறாரு. அலெக்சாண்டர் இறந்துறாரு. இறந்த உடனே அதற்கு பின்பாக அலெக்சாண்டருடைய நாடுகள் பல்வேறு மக்களால் கூறு போடப்பட்டு பங்கிடப்படுகிறது. இதுதான் அலெக்சாண்டரோட வரலாறு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஸ்டார் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு, ஸ்டார் பட்டன் நமக்குங்க. நன்றி, வணக்கம்.